பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நயகரா நீர்வீழ்ச்சி 2 இடத்துல தண்ணீர் அதிகமாய் விழும். இதுதான் மெயின் ஃபால்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஹார்ஸ் என்று அழைக்கப்படுவது. அதாவது குதிரையினுடைய கால் வடிவத்தில் இந்த தண்ணீர் விழுகிற அந்த இடம் இருக்கும். உயரத்திலிருந்து பார்த்தா தெரியும். அதனால அதுக்கு பேரு ஹார்ஸ் ஃபால்ஸ் என்று சொல்றாங்க. இதில் எப்பவுமே தண்ணீர் விழுந்து கொண்டே இருக்கும், நீர் திவளைகள் வந்து கொண்டே இருக்கும். திடீரென்று இதில் அருமையான அந்த வானவில் எல்லாம் தோன்றும், பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இரவு நேரத்தில் இந்த இடத்துல விதவிதமான கலர் லைட்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி வச்சிருப்பாங்க. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தண்ணீர் பாருங்க எப்பவுமே குறைவில்லாமல் விழுந்து கொண்டே இருக்கும். இதில் தண்ணீர் குறைவாக விழுந்த நான் பார்த்ததே கிடையாது. பல வருஷங்கள் நான் வரும்போதெல்லாம் பார்க்க வந்திருக்கிறேன். எப்பவுமே இங்கே உள்ள மக்கள்கிட்ட கேட்டாலும் தண்ணீர் குறைந்ததாக சொல்லப்படவே இல்லை. அப்போ இப்படி வற்றி போனதாகவும் இல்லை. இப்போ எங்கிருந்து இந்த தண்ணீர் வருகிறது அப்படின்னு கேட்டா 5 ஏரிகளிலிருந்து தண்ணீர் வருகிறது என்று சொல்லப்படுகிறது. 5 ஏரிகளின் தண்ணீர் தான் பல இடத்துல இருந்து அந்த ஏரிகள் நிரம்பி இந்த தண்ணீர் வந்து கொண்டே இருக்கிறது. இது எதை காண்பிக்கிறது? இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஏற்றுக்கொண்ட 5 முக்கியமான காயங்கள். அவருடைய சரீரம் முழுதுமே காயப்பட்டார். ஆனால் அவர் முக்கியமான 5 காயங்கள், 2 கைகளில் ஆணி துளைக்கப்பட்டது, 2 கால்களை ஆணி துளைத்தது, அவருடைய விழாவில ஈட்டியினால் துளைத்தார்கள். இந்த 5 பெரும் காயங்கள். அது இல்லாம முள்முடி சூட்டப்பட்டு வாடினால் அடிக்கப்பட்டு நிறைய காயங்கள் தான். முக்கியமான 5 பெருங்காயங்கள். அதிலிருந்து வடிகிற ரத்தம், அந்த ரத்தத்தின் மூலமா தான் நமக்கு பாவ மன்னிப்பு, சாபத்திலிருந்து விடுதலை. பாருங்க, அந்த ரத்தம் 5 காயத்திலிருந்து வடிகிற ரத்தத்தை இந்த நயகரா நீர்வீழ்ச்சி ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அந்த இயேசுடைய அன்பையும் அவர் சிந்தின ரத்தத்தை நான் நினைத்து பார்த்த ஆண்டவரை நான் துதிக்கிறேன். எப்படி இந்த தண்ணீர் வற்றாமல் இத்தனை ஆண்டு காலம் வந்து கொண்டிருக்கிறதோ, இயேசுடைய ரத்தம் வற்றி போகவில்லை. இன்னும் எத்தனை கோடி மக்கள் வந்தாலும் அத்தனை பேருடைய பாவத்தை சாபத்தை மாற்றக்கூடிய வல்லமை இயேசுடைய ரத்தத்திற்கு உண்டு. அந்த ரத்தத்தினால் கழுவப்பட்ட அனுபவத்தையும் மீட்கப்பட்ட அனுபவத்தையும் நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். சரி, இன்னைக்கு ஆண்டவர் என்ன வசனம் சொல்லுகிறார் அப்படின்னா, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம், கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து பாருங்கள். நீங்க ஒரு பொருள் வாங்க போறீங்கன்னு வைங்க, அந்த பொருளை சும்மா வாங்குவீங்களா? சோதிச்சு பார்ப்பீங்க. செல்போன் எல்லார் கையில எல்லார் வீட்டுக்கு அவசியமானது ஆயிற்று. ஒரு செல்போனை வாங்க போனீங்கன்னா அது எல்லாத்தையும் என்னெல்லாம் இருக்குது, எத்தனை ஜிபி வரும், இதுல எப்படி சார்ஜர் எப்படி நிற்கும், எல்லாத்தையும் சோதித்து பார்த்து அப்புறம் ஓபன் பண்ணி அதெல்லாம் சோதிச்சு காண்பீங்கன்னு கேட்டு தானே வாங்குறீங்க. அதே மாதிரி எந்த பொருளை வாங்கினாலும் சோதித்து பார்ப்பது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்கு பிரியமானது, உன்னை உண்டாக்கின தேவனுக்கு பிரியமானது என்னது நீ சோதித்து பாரு அப்படின்னு சொல்றார். ரொம்ப அற்புதமான ஒரு வசனம் இல்ல? நான் இந்த வசனத்தின் மூலமாய் தொடப்பட்டு இது தேவனுக்கு பிரியமா ஒவ்வொரு காரியத்தை சோதித்து பார்ப்பது உண்டு. சில சமயம் அவசரப்பட்டு செஞ்சிருவேன். அதனால சில காரியம் நடந்த பிறகு என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, எனக்கு பிரியமானது தானா என்னை சோதிச்சு பார்க்காம விட்டுட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்ன உடனே கர்த்தர் சரிப்படுத்திடுவார். அப்போ ஒரு காரியத்தை செய்ய முன்னால தேவனுக்கு பிரியமானதா? திருமண காரியம், பண பொருத்தம் பார்ப்பீங்க, அப்புறம் கலர் பொருத்தம் பார்ப்பீங்க. தேவனுக்கு பிரியமா அப்படின்னு பார்த்தீங்களா? ஜோமணி தானே செய்யறோம், எல்லாமே ஜோமணி செய்யற கிறிஸ்தவங்க வாயில வர வார்த்தை. தேவனுக்கு பிரியமானதானான்னு சோதிச்சு பார்த்தீங்களா? இந்த திருமணம் தேவனுக்கு பிரியமானதா? இந்த வியாபாரம் தேவனுக்கு பிரியமானதா? இந்த இடத்துல இப்ப என் பிள்ளை படிப்பது தேவனுக்கு பிரியமானதா? இந்த இடத்துல வேலை பார்ப்பது தேவனுக்கு பிரியமானதா? கேட்டீங்களா? சோதிச்சு பார்த்தீங்களா? தேவன் இதை அங்கீகரிப்பாரான்னு யோசித்தீங்களா? நிறைய பேர் அதை யோசிக்கிறதே இல்லை. எல்லாத்தையும் ஜெபம் செய்யற அப்படின்னு ஒரே வார்த்தையில முடிச்சுக்கிடுவாங்க. ஜெபம் செஞ்சா கர்த்தருக்கு பிரியமில்லாத ஜெபம் செய்வீங்களா? அப்ப தேவனுக்கு பிரியமானது என்னதுன்னு சோதித்து பார்க்கணும்.
நீங்க செய்கிற வேலை, செய்கிற பிசினஸ், எடுக்கிற தீர்மானம், வாங்குகிற ஒரு பொருள், இது தேவனுக்கு பிரியமா? நீங்க ஜெபம் பண்ணி பார்த்தா உங்களுடைய மனசுல தெளிவா தெரியும், இது தேவனுக்கு பிரியம்தான், இது பிரியமில்லை என்பதை அறிந்து கொள்ள முடியும். வேத வசனத்தின் வெளிச்சத்துல பார்த்தா கூட தேவனுக்கு பிரியமானது என்னது என்பதை அறிய முடியும். நீங்க அதுக்காக ஒரு விண்ணப்பம் பண்ணணும், அதுக்கான ஒரு சோதித்து பார்க்கணும். தேவன் அதை பார்த்து கரெக்டா உங்களை நடத்துவார். நிறைய தப்பு பண்ணனால நிறைய பிரச்சனை அனுபவிச்சுட்டு இருக்கீங்கல்ல, வாழ்க்கையில கண்ணீர், அவங்க சொன்னாங்கன்னு செஞ்சிட்டேன், இவங்க சொன்னாங்கன்னு செஞ்சிட்டேன். கர்த்தர் சொன்னார கேட்டீங்களா? கர்த்தர் என்ன சொல்றான்னு கவனிச்சிங்களா? கேட்கல. அப்ப அதனால இன்னைக்கு கண்ணீர், வேதனை, நஷ்டம், அவமானத்துக்கு நிக்கிறீங்களே. இனிமையாவது ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத செய்துட்டா மன்னிச்சிருங்க, இன்னும் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கைட் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. அழகாய் ஆண்டவர் நடத்துவார். ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆண்டவரே உமக்கு பிரியமானதை நான் சோதித்து பார்த்து அறிந்து அதன்படி நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.